கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், ஜென்ஸ் ஆர் ஃபீமேல்னு யாரு வேணாலும் இந்த வேலையை பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. 100% ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான். நீங்க இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த சூனியக்காரி பேக்கில் வந்துட்டு பாம் இருக்குது. அது தெரியாமல் அவள் லைனில் நின்றுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா போலீஸும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக போன ஒரு ஆஃபீஸரோ டக்குன்னு நோட் பண்ணி பார்க்கும்போது அந்த சூனியக்காரியோட பேக்லேருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்கு. இது பாமோட சவுண்டு மாதிரியே இருக்கே, உங்கள் பேக்கில் என்ன வச்சுருக்கீங்க, காமிங்க, பாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா உள்ள பாம் தான் இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே பாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் டெரரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சா, இல்லை நான் வந்துட்டு இந்த போபாலோட மாபேகம், ஆகில் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே பேசிகிட்டு இருக்கா. ஆகிலும் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவளை காப்பாற்றிடுறான். இவ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட பேக்கில் வந்துட்டு பாம் இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அங்கேருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. அதில் ஒரு ஆளாக அந்த நீலாம்பரியோட பொண்ணு எஸ்கேப் ஆகி போயிடுறா. அவளோட பிளான் என்னடானா அந்த பாமை வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த பாமை கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவள் இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் அவளோட பிளானே. அதே மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதாவது ஷாது வந்துட்டு அந்த பேக்கை செக் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்கான். நம்ம ஆகிலும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த பாமை வெளியே எடுத்துடுறாங்க. அந்த பாம் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்கான், ஆகில ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி ஐடியா கொடுத்து ஒரு வழியாக அந்த பாமில் இருக்கிற கரெக்டான ஒயரை வந்துட்டு கட் பண்ணி பாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. பிளாஸ்ட் ஆகாமல் தடுத்துட்டாங்க. ஸோ இதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க, ஆகிலையுமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூனியக்காரியும் போயிட்டு ஆகில போய் கட்டி பிடிச்சா, அந்த பக்கம் ஜனத்தும் போயிட்டு ஷாதை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆஃபீஸர் வந்துட்டு அந்த சூனியக்காரிக்கிட்ட உங்ககிட்ட விசாரிக்கணும், வாங்க எங்கள் கூட அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ மாட்டேன்னு சொல்கிறா. நான் ஆகில விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த பாம்பு உங்கள் பேக்கில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்போம், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுவோம். இவ உடனே ஆகில் கிட்ட, ஆகில் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க, வேணும்னா இந்தாங்க இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, நான் கால் பண்ணுவேன், நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. ஆனால் நம்ம ஆகிலோ இதுதான் நல்ல சான்ஸு, போலீஸ் அவளை விசாரிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹிமாச்சல் ஃப்ளைட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். முன்னாடியே நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. அதாவது 3 பேருமே இப்போ ஒரே ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ் விசாரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க போல். இப்போ தான் அவளுக்கே தெரியுது ஆகில் என்னை ஏமாற்றிட்டானா, அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை ஏமாற்றிட்டு ஃபூல் பண்ணிவிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கா. அப்போ அந்த ஆண்டியும் ஒரு ஐடியா கொடுக்குது, இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஃபோன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அவன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இவ்வளோ கால் பண்ணுறா. அந்த கால் நம்ம ஆகிலுக்கும் வருது. அவன் இப்போ இமாச்சல பிரதேஷ்கே போயிட்டான் போல். ஆனால் அந்த கால் அவன் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபோனையே தூக்கி தூர விசிறான். இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை வாழப்புறம், உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நேராக கிளம்பி ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்காக வந்திருக்கான். அதுவும் எந்த ஹோட்டலுக்கு, நம்ம ஹீரோ ஹீரோயினி தங்கியிருக்கா அதே ஹோட்டலுக்கு தான். அந்த ஃபார்மை ஃபுல்லாக பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆகிலோ யோசிச்சு பார்த்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ போகிறோம், நம்ம ஏன் பழைய பேரோட வாழணும், புது பேரோட வாழலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் புது பேரை எழுதி கொடுத்துட்றான். அதாவது ஷாஹில் குரேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த பேரோட தான் இதுக்கப்புறம் இந்த ஊரில் வாழ போகிறான் போல். ஒரு வழியாக ரூமையுமே புக் பண்ணியாச்சு. அதுவும் எந்த ரூமுக்கு பக்கத்தில், நம்ம ஹீரோ ஹீரோயினி இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலேயே அவன் ரூம் புக் பண்ணி தங்கியிருக்கான். இவ ஃபோனை எடுக்கலங்கவுமே செமையாக கடுப்பாயிட்டா. அகில் நீங்கள் என்னை விட்டு போகிறதா நினச்சி நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பிளானை போடுறா. அதாவது ஆகிலோட மொத்த சொத்தையுமே அவன் வர்றதுக்குள்ளே கரைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு, அதாவது கள்ளக்காதலனுக்கு கால் பண்ணுறா. அவனும் கால் எடுத்தவனே கேட்குறான், நீ எனக்கு ஃபோன் பண்ணுற, அதான் உன் புருஷன் கூட ஹனிமூன் போயிட்டல அப்படின்னு சொன்னா. நான் எங்கே போனேன், நான் ஹனிமூன் போகவே இல்லையே, அவர் மட்டும் தான் தனியாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ போகலையா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் போகலை, உனக்காக தான் நான் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போ, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டா அவன் வந்து நான் மூட் ஆஃபாக இருக்கேன், உன் மேலே கோவமாக இருக்கேன், அதனால நான் வரல அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அப்போனா வீட்டுக்கு வா, உன்னோட மூடை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை போட்டு அவனை வர சொல்லிட்டு இருக்கா. உடனே கிளம்பி அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா அங்கே வாசப்படியிலே ஒரு கிஃப்ட் கிடக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு வாட்ச் தான் இருக்குது, ரோலக்ஸ் வாட்ச்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டருமே எழுதி வச்சிருக்கா. நம்ம ஒரு கேம் விளாடலாம், நீ என்னை நெருங்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், அந்த கிஃப்ட்டை நீ எடுத்துக்கிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை நீ ஒவ்வொன்றா கழட்டி போட்டுகிட்டே என்னோட ரூமுக்கு பக்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு கேமை ப்ளே பண்ணிவிட்டு அவள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அந்த ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அதே மாதிரி அவனும் வந்துட்டு ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டு இருக்கான். அங்கே ஒரு கிஃப்ட் கிடக்குது. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா
பிராண்டட் பர்ஃப்யூம் தான் இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் உடனே ஜாக்கெட்டை கழட்டி போட்டுட்டு மேலே வந்துட்டு இருக்கான். மேலே வந்து பார்த்தா அங்கேயுமே ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கோல்டு செயின் தான் இருக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு இவன் டிஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு உள்ளே வந்துடுறான் ரூமுக்குள்ளே. அவளை பார்த்த உடனே நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, ஐம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இல்லை உனக்கான லாஸ்ட் கிஃப்ட் ஒன்று இருக்குது, கையை காட்டு அப்படின்னு சொன்னதும் அவனும் கையை காட்டுறான். கையில் கார் சாவி கொடுக்குறா. உன்னோட புது இம்போர்ட்டட் காரு, நான் உனக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கேன், என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் சந்தோஷப்பட்டு அவளை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று மணி இருக்க போக போனால் அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இறங்கி போயிட்டு பார்க்குறா. பார்த்தா மொத்த பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதாவது இவ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு கிஃப்ட் பண்ணா இல்லையா, கோல்டு செயின், காரு, பர்ஃப்யூமு, வாட்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கார்டை யூஸ் பண்ணியிருப்பா போல். அந்த கார்டு வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது எப்படி ஒர்க் ஆகாமல் போகும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க மாபேகம், உங்களுக்கு வேணால் அந்த பணம் வந்துட்டு சின்ன அமௌண்ட்டாக தெரியல, ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப பெரிய பணம். ஸோ அதனால் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போயிட்டு லாக்கரில் பணத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அங்கே போய் லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே காலியாக இருக்குது. பணம் ஒன்று கூட நம்ம ஆகில் மிச்சம் வைக்கல போல், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போயிட்டான் போல். ஸோ இதை பார்த்ததுமே அவளுக்கு செமையாக கோந்துருது. இந்த பணத்தெல்லாம் எடுத்தது கண்டிப்பாக ஆகிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே அந்த கசாலாவை கூப்பிட்டுட்டு இருக்கா. அதாவது அந்த ஆண்டியை வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்குறா. என்கிட்ட ஏது பணம், என்ன நீ கொடுத்தா வச்ச அப்படின்னு கேட்டா, என்ன மறந்துட்டியா, நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு அந்த ஆண்டி போய் சொல்லுது. உண்மையை சொல்லு, அது எப்படி அவ்வளோ பணத்தை நீ செலவு பண்ணியிருப்ப, எங்கே வச்சிருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த மாவு வளரிடுது, கிச்சனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளும் கிச்சனில் இருக்கிற டப்பாலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டே செட்டில் பண்ணி கொடுத்துட்றா. கடைசியாக ஒருத்தவன் நிற்கிறான். அவன் பணம் கேட்டா, உங்ககிட்ட கார் தானே நான் வாங்கியிருந்தேன், காருக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் வீட்டில் இல்லை, ஸோ அதனால் செக்கை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக்கையுமே கொடுத்துட்டு மொத்த பேரையுமே துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் மேலே போயிட்டே இருக்கா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஜன்னத்தும் ஷாதும் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க போல். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கார்ஃப் செலக்ட் பண்ணி கொடுக்குறா அவனுக்காக, பிளாக் கலரு. ஸோ அது அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். எனக்கு பிளாக் கலர் பிடிக்காது, வேறு ஏதாவது செலக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் அந்த ஸ்கார்ஃப் அதே இடத்துல வச்சுட்டு அந்த பக்கமாக போயிடுறா. பட் மூட் ஆஃபாக தான் இருக்கா. அந்த பக்கமாக பார்த்தா நம்ம ஆகிலும் அதே கடைக்கு தான் வரான். அவன் வந்த உடனே அந்த ஸ்கார்ஃபை பார்த்துட்டான். பார்த்த உடனே அது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுது. உடனே அதை அவன் வாங்கிட்டான். ஜன்னத் மூட் ஆஃபாக இருக்கிறத ஷாது நோட் பண்ணிவிட்டு, அந்த ஸ்கார்ஃபை நான் எடுத்துக்கலன்னு தான் அவன் மூட் ஆஃபாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃப் எடுக்கிறதுக்காக போகிறான். அதுக்குள்ள அங்கே சொல்கிறாரு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவனால் அதை வாங்க முடியல. என்னாச்சு ஷாதுன்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே எதுவும் நல்லா இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே நம்ம ஆகிலும் அந்த ஸ்கார்ஃபை போட்டுக்கிட்டே அந்த கடையை விட்டு வெளியே வந்துட்டுருக்கான். நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆர்டிஸ்ட் போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஷாது போய் ஸ்டாப் பண்ணிட்டு, எனக்கு ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி தர முடியுமா, அவங்க என்னோட மனைவி, அவங்கள தான் நீங்கள் வரையணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் என்னமோ நீ என்ன பைத்தியம்மா, நான்லாம் வரைஞ்சி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு கோமா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஷாதுன்னு கேட்டால், தெரியல, ஏதாவது டென்ஷனில் பேசிட்டு போகிறாரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேட்டரை ஃப்ரீயாக விட்டுறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இந்த சூனியக்காரி அந்த கள்ளக்காதலன்னு கூட நல்லா கூத்தடிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு கேக் ஊட்டிக்கிட்டு இருக்கா போல. அவனும் பதிலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா திரும்பவும் வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் இதுன்னு போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா தங்கச்சி வந்திருக்கா. அவளை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகிட்டு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு படிக்கிறதுக்காக தானே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போனேன் அப்படின்னு சொன்னா. ஆமாம் நான் போனேன், ஆனால் எனக்கு திடீர்னு தலைவலிச்சிச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே மேலேறி போயிட்டு இருக்கா. நீ எங்கே மேலே போகிற அப்படின்னு கேட்டா, அண்ணி என்னோட ரூமில் வந்துட்டு ஏசி ஒர்க் ஆகலை, ஆகிலனாவும் வீட்டில் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு, ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்கள் ரூம்லேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே மேலே போயிட்டு இருக்கா. அது தெரியாமல் அந்த கள்ளக்காதலனும் சூனியக்காரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.